உலகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. மனுஷங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாய்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். எடுத்த உடனேயே இது ஒண்ணுதான் அப்படிங்கிறத விட இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதுல எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. இது இந்த உலக வாழ்க்கையில சரிங்க. ஆனா உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு ஒருத்தர் மேலுலகத்துக்கே போயிட்டாரு. அங்க அவருக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது. அதுல என்ன பண்றாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆளு. இந்த ஆளுக்கு எப்பவுமே எதுவுமே ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவருக்கு எல்லாத்துலேயுமே சாய்ஸஸ் தான் வேணும். அதாவது வீட்டில் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா தம்பி இட்லி இருக்கு வந்து சாப்பிடு அப்படின்னா வரமாட்டார். இட்லி இருக்கு, தோசை இருக்கு, உப்புமா இருக்குன்னு வரிசையாக சொல்லணும். இவராக பார்த்து தோசைன்னு செலக்ட் பண்ணுவார். இப்படி ஒரு மனநிலை அவருக்கு எப்பவுமே உண்டு. அதே மாதிரி எங்கே போனாலும் இந்த மாதிரி 3 படிப்பு இருக்குது, இந்த 3 படிப்பு 4 படிப்பில் என்ன உனக்கு வேணும் அப்படின்னு அவரை பார்த்து கேட்கணும். கடைசியில் வேலைக்கு போகும்போது கூட ஒரு கம்பெனி 2 கம்பெனி இல்லை, நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்துலேருந்து இன்டர்வியூ வந்ததுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒன்று இவர் தான் சூஸ் பண்ணுவார். இவருக்கு இப்படி ஒரு ஆட்டிடியூடு. கடைசியில் அதே மாதிரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்க போனால் ஒரு பொண்ணை பிடிச்சிச்சின்னா சரின்னு ஓகே பண்ணணும்ல, அதெல்லாம் கிடையாது. 3-4 பொண்ணுங்க வரிசையாக அவங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோவெல்லாம் வச்சு அப்பா அம்மா கேட்குறாங்க. அதில் இவர் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுறாரு. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. அப்படி போய்கிட்டே இருந்தால் எங்கே போனாலும் எதை பண்ணினாலும் சரி, ஒரு சட்டை வாங்கினாலும் சரி, வேற பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு ஊருக்கு போகிறதுனாலும் சரி, காரில் போவோமா, ட்ரெயினில் போவோமா, பஸ்ஸில் போவோமா அப்படின்னு சாய்ஸ் அவருக்கு கொடுக்கணும். இப்படி எப்போ பார்த்தாலும் சாய்ஸுன்னே இருந்த மனுஷன் கொஞ்ச காலம் ஆச்சு, கொஞ்சம் வயது மூப்படைஞ்சதில் அவர் திடீர்னு உலக வாழ்க்கையை விட்டுட்டு மேலுலக வாழ்க்கைக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. யமதூதர்கள் வந்து அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி மேலுலகத்துக்கு போகும்போது அவர் கடந்து புலம்புறாரு. நான் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தேன்னா அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், என்னை எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த கூட்டிகிட்டு போன அந்த யம தூதர்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த கூட்டிகிட்டு போனவங்களுக்குலாம் கடுப்பு. இரியா உன்னை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னுட்டு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. யமதர்மன் முன்னாடி நிற்க வச்சாங்க. என்னையா பண்ணார் இவர்? ராஜா, இவர் இதுக்கு முந்தி என்ன பண்ணாரோ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இங்கே கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு வர்ற நேரத்துக்குள்ளே எங்களை என்ன பாடுபடுத்தினார் தெரியுமா? அதுக்காகவே இவருக்கு பெரிய தண்டனையாக கொடுங்க ராஜா அப்படின்னாங்க அந்த யமதூதர்கள்லாம். இந்த மனுஷன் சொன்னார், ராஜா கொஞ்சம் பார்த்து ஏதாவது தயவு பண்ணி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சினார். இப்போ ராஜா வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு, சரி ரொம்ப கெஞ்சுறாரு, இவருக்கு ஒரு 3 சாய்ஸ் கொடுப்போம் நம்ம அப்படின்னு. அதில் என்ன சாய்ஸ் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க யமதூதர். என்னென்னா 3 அறையிலையும் விதவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. உனக்கு என்னென்னா 3 அறையும் நீ பார்க்கலாம், எதுக்குள்ளே போறியோ அதுக்குள்ளேயே தான் இருக்கணும், நீ அதை விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி ஓகே, சரி அப்போ இந்த அறையில் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அந்த அறையில் இருக்கிற நிறைய பேரை கை 2ஐயும் மேலே கட்டி அப்படியே தொங்க விட்டு பெரிய சாட்டையால் சட்டையன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய யம தூதர்கள்லாம். இவன் பார்த்தான், ஆத்தாடி நம்ம உடம்பு தாங்காது இதில் அடி வாங்கிறதுக்கெல்லாம், இது வேண்டாம் அப்படின்னுட்டு அப்படியே தள்ளி வந்துட்டார். சரி வந்துட்டாரா, அடுத்த ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூமில் பல பேர் கீழே பனிக்கட்டி, தலைக்கு மேலே ஒரு பெரிய பனிக்கட்டி, காலில் செருப்பெல்லாம் கிடையாது, வெறும் காலில் பனிக்கட்டி மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. தலைக்கு மேலே ஒரு பெரிய பனிக்கட்டி பெரிய பாறை மாதிரி அப்படியே இருக்குது, அதை சுமந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் பார்த்தான், ஏசி ரூமுக்குள்ளே உட்கார வச்சா சந்தோஷம், இப்படி பனிக்கட்டி மேலே உட்கார வச்சா இதுக்கு என்ன ஆகுமோ, நமக்கு அப்படியே விரைச்சி போயிடும், இதுவும் நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னுட்டு அப்படியே 2வது ரூம்லேருந்து 3வது சாய்ஸ் இருக்கிற அந்த 3வது லாஸ்ட் ரூமுக்கு வராரு. பார்த்தா அங்கே இருந்த எல்லாரும் ஒரு பெரிய டேபிளை சுற்றி நின்றுக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷனுக்கு சந்தோஷம், ஹை பரவாயில்லையே இங்கே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான்டா நமக்கான ரூம் அப்படின்னு வந்த யமதூதர்கள் கிட்ட எல்லாம் இந்த ரூம்லேயே நான் இருந்துக்கிறேங்க, விடுங்க என்னை ஆளை அப்படின்னுட்டு உள்ளே போனால் அவனுக்கும் ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்க. பரவாயில்ல, நம்ம புதுசாக வந்தாலும் நம்மளையும் மதித்து காஃபி கொடுக்குறாங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு வாங்கி காஃபியை குடிச்சு முடிக்க போகிற நேரம் பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு. சரி எல்லாருக்கும் காஃபி டைம் முடிஞ்சிருச்சு, வேகமாக வந்து அவங்கவுங்க தீச்சட்டி எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு நெருப்பில் இறங்குங்க அப்படின்னாரு. என்னது தீச்சட்டியை தலையில் வச்சுட்டு நெருப்பில் இறங்குறதா அப்படின்னு திரும்பி பார்த்தா இதுக்கு முந்தி காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்த ஆள் பூரா சொல்லி வச்ச மாதிரி லைனாக போய் நின்று ஆளாளுக்கு ஒரு தீச்சட்டி இதுக்கு தலையில் வச்சுக்கிட்டு பெரிய நெருப்பு குழிக்குள்ளே இறங்கி நடக்கிறாங்க. ஐயோ வந்து சிக்கிட்டோம்டா அப்படின்னு இவர் மாட்டினான். ஆனால் சிக்குனது தான், வெளியில் வரவே முடியலை. அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட நிலைமையை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. சாய்ஸஸ் இருக்குங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தா
பிரச்சனை வரத்தான் போகுது, ஏதாவது ஒரு இடத்துல அதை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும். சிந்திக்கலாமா? நன்றி.